பாதாமி போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு சர்பத் பண்ணி குடிக்கலாம். விளைக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருக்குதா என்னான்னு தெரியாது. அதனால தான் நம்ம வீட்டில் செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், தண்ணியும் நல்ல தண்ணியாக இருக்கும். இப்போ நான் போட்டுக்கிறது வந்து நம்ம என்ன போடுறோம் இப்போனாக்கா சப்ஜா. இது சப்ஜா வந்து ஊறுறதுக்கு போட்டுருக்குறோம். பார்க்குறீங்களா? சர்பத். இப்போ சர்க்கரை சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்பத்துக்கு மிக்ஸ் பண்ணல, அதை வந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குதுப்பா சர்பத்? இது சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு நல்லா ஒரு சர்பத் பண்ணியிருக்கிறோம்.